விட்டுறாரு. இதனால பாத்தீங்கன்னா ரோகிணி முத்து மீனாட்ட மட்டும் இல்ல, முத்துவோட வீட்டுல இருக்கிற எல்லார்ட்டையுமே வசமா மாட்டிக்கிறாங்க. அதாவது முத்து மீனா இந்த மாதிரி வீட்டுல வச்சு பேசிட்டு இருக்காங்க. அப்ப இந்த மாதிரி முத்து மீனாட்ட சொல்றாங்க, என்ன மீனா நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த கிறிஷோட அம்மா யாரு அப்படிங்கறத நம்மளால கண்டுபிடிக்க முடியல. குறைஞ்சபட்சம் அவங்களோட மொபைல் நம்பர் கிடைச்சிருந்தா கூட அது என்ன ஏது அப்படின்ட்டு விசாரிச்சு இந்த மாதிரி அவங்கள ஓரளவுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது ட்ரை பண்ணிருக்க முடியும். நமக்கு அது கூட கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது கூட மீனா ஆமாங்க, நானுமே அவங்க நம்பருக்காக தான் ட்ரை பண்ணேன். அதாவது மகேஸ்வரி இருக்காங்களா, அவங்க கிட்ட கேட்டு இந்த மாதிரி கிறிஷோட அம்மாவோட நம்பர் இருக்கு அப்படின்னு கேட்டு அதுக்கு அவங்க ஏதோ காலில் சுடுதண்ணி ஊத்துன மாதிரி இந்த மாதிரி இல்ல அதெல்லாம் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மறுபடியும் மீனா முத்துட்டு சொல்றாங்க. எனக்கு இன்னொரு யோசனை தோணுது, என்னன்னா இந்த மாதிரி எப்படி நம்ம இந்த ஸ்கூல்ல போயிட்டு இந்த மாதிரி கிறிஷோட அம்மாவோட நம்பர் கேட்டோம் அப்படின்னா தர மாட்டாங்க. சோ அதனால போலீஸ் மூலியமா மூவ் பண்ண என்ன, அதாவது இந்த மாதிரி அருண் இருக்காருல, அவர் மூலியமா இந்த மாதிரி அந்த ஸ்கூல்ல நம்பர் வாங்க ட்ரை பண்ணலாம் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு முத்து நல்ல ஐடியா தான், ஆனா அந்த அருண் நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மறுபடியும் மீனா அவர் ஹெல்ப் பண்றாரு, இல்ல ஆனா நம்ம கேட்டு பாப்போம் கிடைச்சா நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அருண் கால் பண்ணி இந்த மாதிரி இந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. அதை கேட்ட அருண் சரி நீங்க வெயிட் பண்ணுங்க நான் உடனே சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலையும் வாங்கிடுறாரு. வாங்கி இந்த மாதிரி அதை மீனாக்கும் அனுப்பிடுறாங்க. அதை பார்த்த மீனாக்கு பயங்கர அதிர்ச்சி, ஏங்க அங்க பாருங்க இது ரோகிணியோட நம்பர் அப்படின்னு சொல்றாங்க. அதை பார்த்த முத்து என்ன மீனா சொல்றா, டி பாவி பார்லரமா பெரிய கேடித்தனம் பண்ணிருப்ப போலயே, உடனே அப்பா அம்மாட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாம் அப்படியே மறைஞ்சிருந்து ரோகிணியுமே பார்த்துட்டு இருக்காங்க. அவ்வளவுதான், இன்னைக்கு நமக்கு எண்டு கார்டு போட போறாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க.